நமது வசனத்தை அனுப்பி நம்மை விடுவிக்க போகிறார். வசனம் உனக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது சகோதரியே, வசனம் உனக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது சகோதரனே. உன்மேல வசனம், ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒரு அபிஷேகப்பட்ட ஊழியக்கார் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வரும்போது அது ஏதோ ஒரு காரியத்தை செய்துதான் திரும்பி வரப்போகிறது. உனக்கு நேரா தேவனுடைய வல்லமையின் வசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. சங்கீதம் 107 சங்கீதம் 107 வாசிப்போம் சீக்கிரமாக. சங்கீதம் 107 20 வசனத்தை வாக்கப்பட போகிறது. அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு நியூ பாம்பே, மகாராஷ்டிராவில் நியூ பாம்பே பகுதிக்கு செய்திக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் என்னுடைய மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. மெசேஜ் எல்லாம் கொடுத்தாயிட்டு எல்லாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு விடுதலின் பாட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ஊழியக்கார், அன்பு ஊழியக்கார் எழுதினேன். சொல்லப்போன ஒரு விடுதலின் பாட்டு. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இனி நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடுற இது தமிழ் பாட்டு தானே, இது ஹிந்தி இன்னும் டப்பிங் ஆகல. அப்போ நான் பாடும்போது இந்த பாட்டு பாடுற அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மராட்டிக்காரங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்திக்காரங்களுக்கு அந்த மராட்டிக்காரங்க இந்த பாட்டில் அந்த ஒரி என்னன்றது தெரியாது. ஆனாலும் கை தட்டுறாங்க, ஆனாலும் பாடுறாங்க. என் கூட சேர்ந்து உற்சாகமாக இருந்தாங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சகோதரிக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வயிற்றுல ஒரு கட்டி, வயிற்றுல பகுதியில் ஒரு பெரிய கட்டி அப்படியே சிறுசாயிட்டே வருது. பாட 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 ஜெபிக்கும் கட்டி என்ன ஆயிடுச்சு, அப்படியே சின்னதாயிட்டோன்னு அந்த சகோதரி கட்டி சின்னதாச்சுன்னு சொல்லி நான் மேடைக்கு ஓடி வந்துட்டாங்க. மேடைக்கு ஓடி வந்தால் நான் அந்த அம்மா கிட்ட இப்படி பேசுகிறேன். सब लोग नीचे प्रेयर कर रहा है आप क्यों ऊपर आया அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா பெரிய பொட்டு வச்சிருக்கு, சகப்பு கலராக பொட்டு வச்சு. எனக்கு தெரியும் மராட்டி, அந்த அம்மா ஒரு ஹிந்துன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மா சொல்ல போனாக்கா பாட்டை விசுவாசிக்குது. என்னது, நம்ம ஆளுங்க எவ்வளோதான் சொல்லப்போன சொன்னாலும் வசனத்தை விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. அந்த மராட்டி அம்மா இந்த பாட்டிலிருந்து வர்ற அந்த பாட்டு ஓரிகள் என்ன பண்ணுது, ஏதோ விடுதலை பாட்டு தான் பாடுறாரு, அந்த பாட்டில் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, எனக்கு சுகமாய் கொண்டிருக்கிறதுன்னு அந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க. அந்த பொட்டு வச்ச அம்மா மேடைக்கு வந்த உடனே सब लोग नीचे प्रेयर कर रहा है आप क्यों ऊपर आया ने. அந்த அம்மா சொன்னாங்க, மேரா पेट में बड़े गांठ था, गांठ छोटा हो गया நாங்க. என் வயிற்றுல பெரிய கட்டி இருந்துச்சு, நீங்கள் பாடிக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது என் கட்டி என்ன ஆயிடுச்சு, சிறுசாக மாறிட்டு. நான் அந்த அம்மா பார்த்து சொன்னேன், அம்மாரி பிரபு இயேசு மசி காட்கு சோட்டா கர்னே வாலா நை. என்னுடைய ஆண்டவராக இயேசு கட்டிய சிறுசாக்குற தேவன் அல்ல, கட்டிய இல்லாம ஆக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆப்லோ விசுவாஸ் கரேகா கியா அப்படின்னு. என்னது, ஆப்லோ விசுவாஸ் கரேகா கியான்னு அந்த அம்மா 2 கையை மேலே தூக்குச்சு. அப்போ அந்த அம்மா சொல்ல போனாக்கா, நான் விசுவாசிக்கிறேன், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மீதியான கட்டி கரைந்து போவதாக தொட ஆண்டவர் என்ன. தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த மாத்திரத்தில் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, எழும்பி வயிறை தடவி பார்க்குறாங்க, கட்டியே இல்லை, பரிபூர்ணமாக கரைஞ்சு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்கார் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பைபிள்ல இருந்து வருகிற வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. வார்த்தையை தூதனை போல அனுப்பி நம்மை விடுதலாக்க போகிறார், நம்மை சுகமாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களே. குழந்தை உண்டாக கடவுதுன்னு சொன்ன குழந்தை உண்டாகும். சொல்லுங்க ஆமென். டாக்டரால முடியாத காரியம் தேவனுடைய வார்த்தையில கூடும். எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. உன் நாவுக்கு கீழே ஜீவன் வச்சிருக்கிறார், அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அந்த ஜீவன் சொல்லப்போன இப்போது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீ வார்த்தையை விசுவாசிக்கும் போது அதிசயமான காரியங்கள் இனி நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இந்த நிகழ்ச்சியை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அவங்க பேர் ராஜு என்று ஒரு பேர் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர் ராஜு, உனக்கு சொல்லப்போனா ஒரு கால் பலவீனத்தோடு ஹேண்டிகேப்ட், அப்படின்னா நடக்க முடியாத ஹேண்டிகேப்டாக வீட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சகோதரர் ராஜு, ஆண்டவர் உன் காலில் வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். முடவனா இருக்கிற நீ எழும்பி நட, இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை விசுவாசித்தாலே அற்புதங்களை காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க கூட ஒரு 2-3 பேர் சரியா நடக்க முடியாம குண்டி அப்படின்னா நொண்டி போல் நடக்கிற மாதிரி ஒரு கால் பலவீனத்தோடு 2-3 பேர் இருக்கிறீங்க. இப்போது இயேசு உங்களை நன்றாக நடக்க முடியாது உங்கள் கால்களை பலப்படுத்த போகிறார். அந்த நரம்புகளை சுகமாக்க போகிறார். அந்த எலும்பு சுகமாக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க உறுப்புல அந்த வல்லமை இறங்கி கொண்டிருப்பது ஆவியில உணர்கிறேன். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கால்களுக்குள்ள வல்லமை இறங்குவதாக, கால்களுக்குள்ள வல்லமை இறங்குவதாக. ஆமென். நீங்க விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். வாசிங்க எபிரியர் 4ஆம் அதிகாரம், எபிரியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் உள்ளதாயும். எது? எல்லாரும் பைபிள் இப்படி தூக்குங்க பார்க்கலாம். இந்த தேவனுடைய தீராத நோய் கூட குணமாக்கக்கூடிய மருந்து, தீராத பிரச்சனை தீர்க்கக்கூடிய மருந்து, இது வல்லமை உள்ளது, இது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் எதை இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல் நான் விசுவாசத்தை வைப்பேன், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படும். சும்மா ரட்சிப்புன்னு வாயில சொல்லிக்கிட்டு கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனதான். இதன் மேல் விசுவாசமாயிருங்க, இதன் மேல் பிரியமாயிருங்க. வானம் பூமி அழிந்து போனாலும் இந்த தேவனுடைய வார்த்தையெல்லாம் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது, இது ஜீவனுள்ளதா இருக்கிறது. வாசிங்க அதே எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா, இருபுறமும் கருக்குள்ளதும் கருக்குள்ளம் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் கணுக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையேற்கிறதாயும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை வரும்போது உன் சிந்தனை மாறணுமே, இருதயம் மாறணுமே, இருதய குத்தப்பட வேண்டுமே. நிறைய பேருக்கு பிரசங்க கேட்டு 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 இன்னும் உள்ளத்தில் போக மாட்டுது, மாற மாட்டேன்றாங்க. ஏன் மாறாம இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உள்ள இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த நாளில் நீங்க எதை வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். ஆனால் முதலாவது நீங்கள் என்னிலே, என் வார்த்தைகள் உங்களிலே, உங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கும் போது நீங்கள் எதை வேண்டிக் கொண்டாலும் அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில ஆவிங்களை இந்த வந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். சில விக்கிர ஆவிங்க நான் ஆவியில் உணர்கிறேன், கண்ணில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சில இடத்துல இருந்து என் வலது சைடில் இருந்து நிறைய ஆவிங்க இந்த இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வீட்டு ஆவிங்க, சில வீட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பண்ணுற ஆவிங்க எல்லாம் இங்கே வரப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரட்டமே, வந்து இயேசுநாதருக்கு ஒரு சலிட்டை போட்டுட்டு புறப்பட்டு போகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனி ஆவிங்கள் ஆட போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். சாத்தான் கொடுத்திருக்கிற எல்லா ஆவிகள் ஆடி வெளியே வர போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எந்த வாலிபருக்குள்ள மறைந்திருக்க கூடாது, எந்த குடும்பத்தில் மறைந்திருக்க கூடாது, எந்த இருதயத்துக்குள் இருக்க கூடாது. எல்லா ஆசுதாவிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். வெளியே வந்து புறப்பட்டு போகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். என் நாமத்தினால் பிசாசுகளே துரத்துவீர்கள். துரத்ததா வந்திருக்கிறேன். என்ன பண்ணோம் சொல்லுங்க. நாங்க பிசாசிய துரத்த வந்திருக்கிறோம். ஆமென்.
எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேற்று தினத்தில் பேய் குளத்துக்கு போயிருந்தோம். என்ன குளமா? என் வாயே கூசுற மாதிரிக்குது. உங்க ஊர் பேருங்கெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? சாத்தான் குளமா? என்ன குளம்? சாத்தான் குளமா இருந்தாலும் இங்க சாத்தான் கூடி இருக்க கூடாது, ஜீவனுள்ள தேவன் கூடி இருக்க வேண்டும். இந்த சாத்தான் குளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊர் பேர் அதுவே இருக்கட்டும், ஜனங்கள் எல்லாம் மாறி இருக்க வேண்டும். இந்த வார்த்தையானது காற்றின் மூலமாக போய் இந்த பகுதியை கர்த்தர் மாற்ற போகிறார். நிறைய ஜனங்களை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னொரு குள பேர் என்ன? பேய் குளமா? என்ன குளம்? நான் பேய் குளத்தில் நான் ஊழியம் செஞ்சதில்லை. நேற்று தினத்தில் அன்பு ஊழியக்காரர் மூலமாக அங்கே ஒரு மீட்டிங் போயிருந்தேன். நான் உக்காந்துக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பேய் குளத்தில் சொல்லப்போ நான் இருக்கிற பேயெல்லாம் புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்களேன். அல்லேலூயாவே. அல்லேலூயா. அங்கே மீட்டிங்கில் இருக்கும்போது அதே ஜபம். அது மாதிரி பொராட்டா சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றேன்? பொராட்டா சாப்பிடும். பொராட்டா உள்ளே போட்டோம். இங்கே இருக்கிற பேய் வெளியே போகிற இயேசுவின் நாமத்தினாலே. பேய் குளத்தில் இருக்கிற எல்லா பேய் என்னது? அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேய் குளத்தில் இருந்துட்டு பேய் மாதிரி ஆடுறியே அப்படின்னு சொல்லாமே, பேய் குளத்தில் இருக்கிற நீ எழுப்புதல் விசுவாசியாக, எழுப்புதல் ஊழியக்காரனாக, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஊழியக்காரனாக, அவர் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற மகளாக நீ மாற வேண்டுமே. அல்லேலூயா. மாற்றதா கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நான் மாறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் குடும்பம் மாறுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் இடங்கள் மாறுமே. என் நோய் மாறுமே, என் பேய் மாறுமே, என் பேச்சு மாறுமே, மாறணுமே. ஒரு சொல்லுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. யாரை போல மாறணும்? முதலாவது சுயம் சாகணும். உன் சுயம் மாம்சிக கிரியங்களெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு. அல்லேலூயா. அதனால் தான் தேவனுடைய வார்த்தை உன் உதடுக்குள்ள வந்து இறங்கணும். உன் உதடு நாவல் அக்கினியா மாறணும். ஒரு சுத்திகரிப்பு உன் உதடு நாவுக்குள்ள உண்டாகணும். உன் கண்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். உன் எண்ணங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். இப்போ தேவனுடைய வார்த்தை என்கவுண்டராக வந்து எல்லாம் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஜென்ம மாம்ச கரியங்களை சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. நீ மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தாயி சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 8, அதுல 5, 6, 7 பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வேலை என் வேலைக்காரன். இப்போ ஒரு தலைவன் இயேசுவை விசுவாசிக்கணும். இங்க வந்திருக்கிற பிரியமான என் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்க விசுவாசித்தா உங்க வீட்டில் இருக்கிறவங்க மாறுவாங்க. நான் ரொம்ப நேரம் ஜெபிச்சு பார்க்குற பாஸ்டர், என் மனைவி மாறவே மாட்டேங்குது, என் கணவனாரு மாறவே மாட்டேன்றாரு, என் குடும்பத்தில் மாற்றமே இல்லை.